ஹலோ மக்களே! பிரெட் அல்வா சாப்பிட பிடிக்கும். ஆனால் ஒவ்வொரு டைமும் பிரியாணி வாங்கும்போது தான் பிரெட் அல்வா சாப்பிட முடியுதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இனிமேல் இந்த டேஸ்டியான பிரெட் அல்வாவை நீங்களே வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரெட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்தளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸை சேர்த்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் லைட்டாக முறுமுறுன்னு ஆயிரும். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. அதே கடாயில் ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. எந்த கிளாஸில் நீங்கள் பால் எடுக்கிறீங்களோ அதுலேயே ஒரு கிளாஸ் தண்ணியும் எடுத்துக்கோங்க. 1:1 ரேஷியோ தான். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சுகர் வேணுமோ அந்தளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் நல்லா பொங்கி வந்ததும் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரெட் க்ரம்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா சீக்கிரம் அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆயிரும். இந்தளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் நல்லா பாலை உறிஞ்சதும் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்தளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/4 கப் நெய் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மொத்தமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு வராது. இந்தளவுக்கு பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட டேஸ்டியான பிரெட் அல்வா ரெடி. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா செட் ஆக விட்டுட்டு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனிமேல் பிரெட் அல்வா சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணாமல் உங்களுக்கு தோணும் போதெல்லாம் நீங்களே வீட்டில் எதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன்.